ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான காரசாரமான ஒரு பூண்டு குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கிறதா இருந்தால் அதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த ரெண்டையுமே சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துட்டு இப்போ எல்லாம் ஒரே மிக்சியில் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி திரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு வெடித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதில் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய பூண்டில் ஒரு 3 பூண்டு அளவுக்கு உரித்து சேர்த்துக்கோங்க. நான் உரித்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களோட சாய்ஸஸ் தான், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் அதையுமே சேர்த்துட்டு இப்போ அந்த பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பூண்டு வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரைச்சும் இருக்கேன், அதே மாதிரி சாப் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த பார்க்குறதுக்கு அந்த தக்காளி இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி, குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் அதுவுமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தனியா பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொடி நம்ம அரைச்சோம் இல்லையா, அதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி மிளகும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த அளவு மசாலா தான் சேர்த்துக்கிறேன். ஸோ வீட்டை அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமாக தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதனால் நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி அரைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சதுனால அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ இது கூட நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த கப்பை மட்டும் லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எல்லாமே சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி புளி கரைச்சது சேர்த்துக்கலாம். எப்பயுமே புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு நம்ம புளி கண்டிப்பாக சேர்ப்போம் இல்லையா, அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே நான் பாதி அளவு தான் புளி சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் புளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, ஏன்னா குழம்போட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட வந்து நம்ம தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நம்ம அரைச்ச பொடி மட்டும்தான் நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. இது வந்து நல்லா கொதித்து மேலே லைட்டாக எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒரே டைம் சில நேரம் அந்த பவுடர் போடும்போது அப்படியே கட்டியாக நிற்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா பவுடரையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம போட்ட மசாலா, அதுக்கப்புறமா அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா? எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை, கம்மன்னு ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பொடி அரைச்சி போடுறோம் இல்லையா? இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வத்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது கூட வத்தல் மட்டும் நீங்கள் பொரித்து போட்டுட்டு அந்த மசாலா அரைக்கும் போது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த வத்தல் யூஸ் பண்ணுறீங்களோ, ஒருவேளை சுண்ட வத்தல் இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த பொடிசா ஒரு வத்தல் இருக்கும் இல்லையா, மணத்தக்காளி வத்தல். ஸோ எந்த வத்தலாக இருந்தாலுமே நீங்கள் அது கூட அந்த மசாலா கூடயும் வறுத்துட்டு அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து எப்பயுமே நம்ம வந்து காரக்குழம்புலாம் வைக்கும்போது, இந்த வத்த குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சமாக வந்து அந்த ஸ்வீட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு மிளகு எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்ல காரசாரமாக இந்த குழம்பு வந்து இருக்கும். மேலே கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம குழம்புல வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சாலுமே லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த பச்சை நல்லெண்ணெயை லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வேணும் அப்படின்னா உங்களுக்கு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மிளகு ஜீரக பொடியெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை போல் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஒரு பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு நீங்கள் வச்ச அன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சுண்டி அந்த டேஸ்ட்டே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த பூண்டு குழம்பு பிடிக்கும், உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி பூண்டு குழம்பு செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.